Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது என்னென்னா அது ஆப்ரேஷன் ப்ளூ ஜெயண்ட் அப்படிங்கிறாங்க. திமுகவின் அமைச்சர்களாக இருந்த 5 பேர் மீது தாவேக அரசு வழக்கு தொடரப்போகுது. அவங்க மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. அது இந்த அரசு வந்து இப்போ முறையாக கையாண்டு அவங்கள கைது செய்யப்படக்கூடுங்கிற தகவல் தான் நேற்று இரவிலிருந்தே அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா பிஜேபியே செஞ்சுருக்காது. அதை இல்லை, பிஜேபி முயற்சி பண்ணாங்கல்ல. இப்போ செந்தில் பாலாஜி முயற்சி பண்ணாங்க. செந்தில் பாலாஜி மீது இடிலாம் ரைட் பண்ணி வழக்கெல்லாம் பதிஞ்சதை பார்த்தோம். நேரு மீதும் வழக்கு பதியப்பட்டது. அந்த மாதிரி பல அமைச்சர்களை பிஜேபியும் டார்கெட் பண்ணாங்க. அவங்களும் லிஸ்ட்டு வச்சுருந்தாங்களே, ஏவா வேலு, துரைமுருகன் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, பாஜகவால் பண்ண முடியாத தாவேக்கு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, பாஜக பண்ணுறதை வச்சு திமுக வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஆதரவாக மாற்றிக்குவாங்க. ஏன்னா பாஜகவோட எதிர்ப்பு தானே திமுகவோட ஆயுதமாக இருந்தது. அப்போ அது வந்து திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் மேபி பாஜக கொஞ்சம் சைடு வாங்கியிருக்கலாம். ஏன்னா அவங்களாலையும் பெருசாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் ப்ரூவ் பண்ண முடியல. செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே வச்சாங்க, ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா பாஜக தரப்பில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க மேலே எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படல. சும்மா வந்து இடியை ஏவி விடுறதாகட்டும், ஐடி ஏவி விடுறதாகட்டும், எல்லாமே வந்து அரசியல் நோக்கத்துக்காக தான் பண்ணாங்களே ஒழிய அவங்களால பெருசாக ப்ரூவ் பண்ண முடியல. கவிதா ஆகட்டும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும் ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் அவங்க நினைச்சதை சாதிச்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி இழக்க வச்சாங்க, கவிதா தனிக்கட்சி தொடங்க வச்சாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பின்னணி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் இவங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு செய்வாங்களா? அது வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இப்போ ஜோதிடர் நியமனத்திலேயே அவசரப்பட்டு இவங்களா டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி இதை நியமனம் பண்ணி எதிர்ப்பு வந்தோடனே அதை எடுத்து அது ஒரு அசிங்கமாகி போச்சு. இப்போ அவர் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரு, ஜோதிடர் அமைச்சராக வர போகிறாரு அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க லிஸ்ட்டில். அந்த ஜோதிடர் விவகாரத்தில் என்ன, அவர் ஜோதிடர் வந்து ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் அவர் யார் விமர்சித்தாங்க, திமுக விமர்சிச்சிச்சு, தேமுதிக விமர்சிச்சிச்சு, இன்னும் சில கட்சிகள்லாம் விமர்சித்தாங்க. ஆனால் ஒரு மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுன் அன்சாரியை பற்றி ஒரு குறிப்பிட்ட விமர்சனம் வைக்கிறார். அவர் வந்து அவர் மதத்தை பற்றி பேசலாம், எங்கள் மதத்துக்குள்ளே ஒரு தலையிடக்கூடாது, நான் உங்கள் மதத்தை பற்றி விமர்சித்தா தவறாக போயிடுங்கிற மாதிரி ஒரு மோசமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது வரைக்கும் மத ரீதியான விமர்சனங்கிறது தமிழக அரசியலில் தமிழக கட்சிகள் மத்தியில் பேசப்பட்டது கிடையாது. நீ கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படி ஒரு விமர்சனம் வந்தது கிடையாது. ஆனால் விஜயனுடைய ஆஸ்தான ஜோதிடர் ஒருத்தர், முன்பு ஜெயலலிதாவினுடைய ஜோதிடராக இருந்து தமிழக அரசியல் களத்தையும் புரிந்து கொண்ட ஒருத்தர் தான் இவர். இப்படி ஒரு கருத்து, ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கருத்தை பரப்புறாரு. அது இன்னமும் விஜய் வேடிக்கை பார்க்குறாருங்கிறத தாண்டி திமுகவில் இருந்த முற்போக்கு சக்திகள்னு சொல்லப்பட்ட கூட்டணிகள் இன்னும் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது மதவாதத்தை கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ற விதமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான குற்றச்சாட்டு. எங்க அது ஏன் தமிமுன் அன்சாரியை மட்டும் நீங்க இவ்வளவு கடுமையா அப்ப மதம் தான் அங்க வருது, மதம் தான் அங்க பேசப்படுது. அப்போ வெளிப்படையாவே சொல்றாரு அவர் அசம்பிளியில் என்ன சொன்னார், அன்சாரி இந்த மாதிரி நீங்க தனிப்பட்ட முறையில ஜோசியர் வச்சுக்கோங்க, ஆனா அது அரசாங்க ஜோதிடரை எதுக்காக மாத்துறீங்க, அவர் எதுக்காக ராஜகுரு அப்படின்ற ஒரு கல்ச்சரை கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா இவர் வந்து தனிப்பட்ட முறையில மத ரீதியா தாக்குதல் பண்றது எல்லாமே வந்து விஜய் ஏன் இன்னும் பார்த்துட்டு இருக்காருன்னு தான் புரியல. இன்னும் இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி நீங்க சொன்னீங்களா ஆப்ரேஷன் ப்ளூ ஜெயண்டா, அது எப்படி விஜய் கை கொடுக்கும்னு தெரியல. ஏன்னா பாஜக திமுக அமைச்சர்களுக்கு மீது ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில் எடுபடாது. எனக்கு என்னமோ ஏனதானு செய்ய மாட்டாங்கன்னு தோணுது. பார்ப்போம். ஏன்னா ஜோசியர் விஷயம் நான் சொன்னேன்ல, எடுத்தோன்னே நியமனம் பண்ணிட்டு எதிர்ப்பு வந்தோன்னே எடுத்துட்டாங்க. அது ஒரு அசிங்கமாக இன்ன வரைக்கும் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் இறங்கும்போது உங்களுக்கு ஆதாரம் கரெக்டாக இருக்கணும். என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, என்ன புகார் சொல்கிறாங்க, அதை பற்றி தரவுகள் சரியாக இருக்கணும். அந்த போதிய அனுபவம் இங்கே உள்ளவங்களுக்கு அதெல்லாம் இருக்கா என்ன? அது கடந்த காலப்படி பார்த்தோம்னா திமுக அதில் ரொம்ப சரியாக தான் இருக்கும். ஏன்னா கலைஞர் கைதான பிறகு அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலை. ஜெயலலிதா கைதான பிறகு அவர் A1 ப்ரூவ் ஆகுறார். நம்ம அதையுமே பொருத்தி பார்க்க வேண்டியது. இப்போ அண்ணன் சொன்னது போல அது கவர்னர் ஒப்புதல் கொடுத்துருவார்னா, ஏன்னா கவர்னர் வந்து பாஜக சார்பாக செயல்படுறவர் தான். இப்போ விஜய் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டால் கவர்னர் ஒப்புதல் கொடுத்துருவார். ஆனால் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவரால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை இங்கே பார்க்கப்படுது. வெறுமனே அரசியல் ரீதியாக பழிவாங்கலை தாண்டி எனக்கு என்ன புரியலன்னா, சிபிஐயால முடியாதது, இடியால முடியாதது இப்போ ஆட்சி பொறுப்பேற்று மாறின திமுக இந்த தாவேக அரசு வந்து செஞ்சிருமா, அல்லது செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரிகள் அந்த அளவுக்கு இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமாம், அப்போ வந்து மேபி அதை செய்யணும் அப்படின்னா, அரசியல் ரீதியாக பழிவாங்கல் வேணும் அப்படின்னா விஜய் வந்து பாஜகவை நாட்டினா தான் முடியும். ஆனால் இது வந்து வெறுமனே நடக்காதுன்னு சொல்ல முடியாதுண்ணா. ஏன்னா
இவர் விசிகாவின் சிந்தனை செல்வன் ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆதவர்ஜுனா சில முக்கிய தலைவர்களை கைது செய்யறதுக்கான திட்டம் தீட்டுகிறார் அப்படின்னு ஆட்சி அமையறதுக்கு முன்னாடியே ஒரு பதிவு போட்டு விமர்சனம் செஞ்சிருந்தார். உங்களுக்கு கூசலையா எங்ககிட்ட வந்து ஆதரவு கேட்குறீங்க அப்படிங்கிற அந்த விமர்சன பதிவில் எதுவும் குறிப்பிட்டிருந்தார். அப்போ ஏதோ ஒரு திட்டமிடல் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவரோட அறிக்கை மூலமாகவே தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த தகவல் கசிய விடப்படுது. அப்போ இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு திட்டத்தோட தாவேக அரசு இருக்கோ அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. ஊழல் பண்ணவங்கள தண்டிக்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது நமக்கு யாருக்கும். ஆனால் ஊழல் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீதியின் முன் நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதுதான் வந்து எல்லாரும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அப்போ அந்த தாவேக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஊழல் பண்ண திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பார்ப்பாங்க. ஏன்னா அரசியல் எதிரி மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஊழலற்ற விஜய் ஊழலற்ற ஆட்சியை தரார் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியலை கட்டமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவேக அரசு சார்பாக. ஆனால் இது வந்து விஜயால் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே தான் ஒரு பெரிய கேள்வி. ஒரு அக்யூசேஷனை வைக்கலாமே ஒழிய அக்யூசேஷனை வந்து அது வந்து உண்மையிலேயே ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறது எந்த அளவு கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய்க்கு இன்னும் பெரிய புரிதல் இருக்காது. பாஜகவோட தயவோட தான் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் மீது ஈடி வழக்கெல்லாம் பதிஞ்சிருப்பாங்கல்ல, அதை ஒட்டி தான் இவர் எதனா கேஸ் ஃபைல் பண்ண போறாரா, இல்லை இவர் எதனா புது கேஸ் போட போறாரா, முன்னால் அந்த 5 ஆண்டு ஆட்சியில் வந்து இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு புது கேஸ் ஒன்று போட்டு இது பண்ண போறாரான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ டிஎம்கே அமைச்சர்களை மட்டும் இது பண்றாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் கூட்டணியில் இருக்காங்கல்ல, அவங்கள ஊழல்லாம் எல்லாத்துக்கும் ஊழல். இப்போ ஏன் அதிமுக அமைச்சர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா கடந்த காலத்தில் அவங்க நிறைய நீதிமன்ற வழக்கு அது சம்மந்தமான தடை இருந்துச்சு, ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்கல, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ அதனால தான் திமுக கொடநாடு வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இவர் விஜய்க்கு மட்டும் இது எல்லாமே ஈஸியாக இருந்துருமாங்கிறது ஒரு கேள்வி, அல்லது அதை நோக்கி நகர்வாரா? ஏன்னா பாஜகவே டைரக்டாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் செயல்படும் போது என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள்லாம் வந்து திராவிட கொள்கையை பிடிக்கல, திமுகவை பிடிக்காம பாஜக வந்து திமுகவை நசுக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடுபடாதீங்க. ஆனால் அதுவே வந்து விஜய் மூலிமா பாஜக ப்ளே பண்ணும்போது அந்த ஒரு கார்டை வந்து பாஜக ஈஸியாக ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா விஜயும் வந்து திராவிட கொள்கை மூலிமா தான் வராரு, விஜயும் வந்து திமுகவுக்கு மாற்றாக தான் வராருன்னு சொல்லிட்டு மறைமுகமாக பாஜக வந்து இதில் விஜயை ஈக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதன்படி தான் இந்த ஒரு ஆபரேஷனை வந்து விஜய் நடத்தக்கூடும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அப்போ 5 முக்கியமான அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற ஒரு காய் நகரத்தில் விஜய் பண்ணுறாரு. யார் அந்த 5 பேர் அப்படின்றதா பெரிய கேள்வியாக இருக்குது. அதை வெளியில் வந்தால் தான் தெரியும் யார் மேலே நடவடிக்கை. அறிவாலயத்துக்கு நெருக்கமானவங்களா அல்லது அடுத்தடுத்த கடத்தில் இருந்த அமைச்சர்களா அல்லது புதிய முகங்களா அப்படிங்கிறதும் பார்க்கணும். அண்ணா சொல்கிற மாதிரி அதெல்லாம் நோக்கி நடப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். புதுசாக போகிறவங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை, கைதாக வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே உள்ள முன்னாள் அமைச்சர்களை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், முன்னாள் அமைச்சர்கள் தான். இல்லை, புதிய அமைச்சர்கள்னா திமுக அமைச்சரவையில் கடந்த முறை புதிய முகங்களாக வந்தாங்கல்ல. ஆமாம் ஆமாம். இப்போ அதே மாதிரி விஜய் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாருன்னு தெரில. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாலின் தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, ஸ்டாலினை எடுக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அது என்ன நடவடிக்கைன்னு பார்க்கும்போது தேர்தல் தோல்விக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கணும், அவங்க தான் சரியாக செயல்படலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டாலினோட கூட்டத்தில் பேசியிருக்காங்க இல்லையா, அது கூட பேசினதா சொல்லப்பட்டது. அதாங்க அதில் வந்து ஸ்டாலின் சொல்லிட்டாரு இதில் யாரையும் குறை சொல்லாதீங்க, முழுசா நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ட்டாரு. 36 பேர் கொண்ட குழுவை 36 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காரு, கள ஆய்வு குழு. அந்த குழு வந்து எல்லாரையும் சந்திச்சு எம்எல்ஏ குறை சொன்னாலும் அதை பதிவு பண்ணுங்க அப்படின்றது, அவங்கள பேச விடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. குழு போய் பேசிட்டு இருக்க கூடாது, குழுகிட்ட அவங்க வந்து பேசணும். அது இந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம். அது ஏன்னா அந்த குழு வந்து போயிட்டு உனக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை உண்மையிலுமே ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அந்த உறுப்பினர்கள் சொல்கிறத தொண்டர்கள் சொல்கிறத இந்த குழு கேட்குதா, இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அது என்ன சொல்கிறாருன்னா அந்த குழு தான் என்னோட காதுகளாக செயல்படும், தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு என்னோட காதுகளாக செயல்படும். அதனால் அடிமட்ட தொண்டர்கள் வந்து அந்த குழுவிட்ட வந்து மனதார பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, யாரை குறை சொன்னாலும் சொல்லுங்க, இதை வந்து யாரும் பழி வாங்கக்கூடாது அவங்களன்னு சொல்லிட்டு ஒரு ஆணித்தரமான கருத்துக்களை பதிவு பண்ணி குழு அமைச்சிருக்காரு. ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அந்த குழு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுமா, ஜூன் 5ஆம் தேதி தோத்தது அப்படின்ட்டு ஜூன் 5ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் திமுகவினரோட மனநிலை என்னவா இருக்குன்னா இந்த 5 வருஷத்தில் எங்களை கண்டுக்கவே இல்லை, இப்போதான் எங்களை பற்றி தெரியுதா அடிமட்ட தொண்டர்கள். ஏன் அப்படின்னா இவங்க ஒன்று தலைநகரத்துக்கு வந்துடுறாங்க, அமைச்சர்களாக முக்கிய வேலையை பார்த்து தலைநகரத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ஒரு விஷயம் செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கூட அங்கே ஆட்கள் கிடையாது. அவங்கள நம்பி வந்த மக்களை திமுக கட்சிக்காரங்க திருப்திப்படுத்த முடியாமல் இருந்திருக்காங்க.
குறிப்பாக வந்து முதல்வர் வந்து என்ன சொன்னார், ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அந்த அம்மா உணவகம் அடித்தவங்களாம் கைது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன முக்கியமான விஷயம் சொன்னார்னா, கட்ட பஞ்சாயத்து ஸ்டேஷனில் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. நீங்கள் வந்து அங்கே வந்து உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அப்படி வந்தால் நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்னாரு. அதனால் திமுக அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயத்தினாலேயே ஸ்டேஷன் பக்கமே பெரிய அளவில் போகிறதில்ல. திமுக நிர்வாகிகள் பலரும் ஒரு கட்சிக்காரன் அல்லது கட்சிக்காரனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆபத்து வந்து நிற்கிறாருன்னா போய் நின்று இருக்கணும்ல. கடந்த காலங்களில் இதெல்லாம் தவறிட்டோம், இப்போ வந்து நாங்கள் சொல்கிறத சொல்லுங்கிறீங்க, ஆட்சியை விட்டுட்டு இப்போ எதுக்கு வருவோங்கிற ஒரு ஆற்றாமை, ஒரு அதிருப்தி திமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. இதை முன்னாடியே கேட்டுட்டு இருந்திருக்கலாம், தேர்தல் முன்னாடியே கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. கட்சிக்காரங்களை பேச விட்டு அதுக்கு மேலே இருக்கிற நிர்வாகிகள் வந்து பார்க்கணும். அது வந்து இப்போ எல்லாம் குறைஞ்சி போச்சு, மேலே சொல்கிறத கீழே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, முதல்லலாம் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் தேர்தல் வியூகம் அமைக்கிறதுலாம் கட்சி தலைவர், கட்சி மாவட்ட செயலாளர்கள் இவங்கள தான் இருக்கும். இப்போ வந்து தேர்தல் வியூக நிபுணர்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்குது. நாம் இது சொன்னாலும் அதெல்லாம் நீ பேசாமல் இருப்பா, அவங்களுக்கு தெரியாதா, தலைமை சொல்லியிருக்கு, அதை நம்ம கேட்போம், நீ சும்மா இரு அப்படிங்கிற லெவலில் மாவட்ட அளவுலேயும் வந்து முடிச்சிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டி நகர் ஜே அன்பழகன் வந்து இதில் ஆலோசனை கூட்டம், மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் இணையதளத்தில் நடக்குது, இணைய வழியில் ஆலோசனை கூட்டம் நடக்குது. அப்போது வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுங்கள் தலைவராக நாங்கள் செய்கிறோம், நடுவில் வந்துக்கிட்டு அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு வேலை வாங்குறாங்க, அது அவங்க என்ன நம்மளை வேலை வாங்குறது, நமக்கு தெரியாத வேலையா, நமக்கு தெரியாத சந்து முந்தா அப்படிலாம் அவர் கேட்டிருக்கிறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன், மற்றபடி அவங்கள்ட்ட நீங்கள் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி அப்போதே சமாதானப்படுத்தியிருக்கிறாப்புல ஸ்டாலின் வந்து. அதேபோல் இப்போ வந்து அந்த வியூக அமைப்பாளர்கள் சொல்கிற மாதிரி கேட்குறதில்ல, கொஞ்சம் டச் விட்டு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் சில குறைகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க எடுக்கிற வியூகம் அமைப்பு இந்த மாதிரிலாம் ஒரு தாண்டி களத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கும் அந்த கடைசி வரைக்கும் போய் அந்த பணம்லாம் சேர்ந்துதா, தேர்தல் நிதியெலாம் போய் சேர்ந்துதா என்ன. இல்லைண்ணா, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஸ்கேல் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ திமுக ஒரு பின்னடைவை சந்தித்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் இருந்திருக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெற்றியை எளிமைப்படுத்தி கொடுக்கறதுக்காக இறங்கி அது வேலை பார்த்து கொடுத்து திமுக வெற்றி பெற்றுச்சு. இப்போ தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான இந்த இடைவெளி அதிகரித்து இந்த மாதிரி நிறுவனங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இதே மாதிரி தானே ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்காக வேலை பார்த்து கொடுக்குறாரு. அங்கே விஜய் இவங்க சொல்கிறபடி தானே இப்போ இன்றைக்கி கருப்பு கொட்டு போட்டதுலேருந்து பொட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே அது ஒரு சிஸ்டமாக தானே போயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்து தொண்டர்கள் அல்லது களத்தில் நிர்வாகிகள்னு யாருமே இல்லை. அது வேறு மாதிரியான சுத்தமாக வேறு மாதிரியான ஒரு செனாரியாவாக இருக்குது, இது வேறு மாதிரியாக ஒன்றா இருக்குது. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பொருத்தி பார்க்குறதா அல்லது எப்படி வேறு மாதிரி அங்கே உள்ள தொண்டர்கள் வேறு, நிர்வாகிகள் வேறு, அது வேறு, அது தாண்டி அது ஒரு சினிமா மாயை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது வேறு. அவரே தான் அன்புமணியும் பண்ணார், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அவர் தானே. ஆமாம், அவர் தான் பண்ணார். அவர் கீழே இருந்து இப்படி மேலே வரணும் வந்து பேசுகிற மாதிரி இதெல்லாம். அன்புமணிக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அன்புமணி வந்து ஒரு கட்டத்தில் சுருங்கிட்டார், ஆனால் விஜய் வந்து எல்லாத்துக்குமான ஒரு ரீச் இருந்ததில்ல விஜய் மத்தியில். அவர் வந்து ஜாதிய பின்புலம் இல்லை அவருக்கு, அவர் பெருசாக வந்து தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனமும் சம்பாதிக்கல விஜய் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கும்போது. அப்போ வந்து அந்தளவுக்கு அவருக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவிங் இருந்தது, ஆனால் அன்புமணிக்கு அந்த ஃபாலோவிங் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் வந்து வேற்றுமை சொல்கிறீங்க, நான் என்ன ஒற்றுமையாக பார்க்குறேன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு, இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவரையும் சிஎம் கொண்டிருக்காரு, இவரையும் சிஎம் கொண்டிருக்காரு. அவரோட அப்பா அவர் விட்டு போயிட்டாரு, இவரோட அப்பா அவர் விட்டு நிற்கிறாரு. அப்போ 2 பேரும் பனையூரில் தான் இருக்காங்க தனிப்பட்ட முறையில். ஆமாம், இப்போ சீர்காழி எம்எல்ஏக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, சீர்காழி தொகுதிக்கு போயிட்டு வந்தீங்களா, அங்கெல்லாம் கடுமையாக கூட்டணி கட்சி திமுக வேலை செஞ்சதில்லை, கூட்டணி கட்சிக்கு வேலை செஞ்சதில்லை. அவரே வந்து அந்த வேட்பாளரே வந்து திமுக தான் வேலை செய்யணும், நாம் வந்திருக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு இல்லையா. அதே போல் தான் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் அவர் வேட்பாளராக அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து இவருக்கு வேலை செய்ய முடியாதுன்னு தீர்மானமே போட்டாங்க தான் சொல்கிறாங்க. முடிச்சு சொல்லி நாங்கள் இங்கே வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி அதையும் மீறி தான் திமுக வேலை செஞ்சுருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு திமுக வேலை செஞ்சுருக்கு. இப்போ இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது நம்ம நேரில் போய் பார்க்கும்போதெல்லாம், ஆனால் கூட்டணி கட்சிகள் இங்கே வேலை செஞ்சுதா அப்படிங்கிறதும் இருக்குது. அது கூட்டணி கட்சிகள் கேட்கும்போது திமுககாரங்க மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை போய்ங்கிறது இந்த ஆய்வு பண்ணுறாங்கல்ல, அதில் சொல்லும்போது தான் தெரிய வரும். இதில் கூட்டணிகள் இன்னொன்று வந்து என்னென்னா, எதிர்கட்சிக்காரங்க கூட அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அங்கங்கே இருக்கிற வேட்பாளர்கள், முக்கியமான வேட்பாளர்கள்லாம் ஒரு டைப் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. எதிராக வந்து ஒரு டம்மியான வேட்பாளரை போடுங்க. ஆனால் நீங்கள் அந்த தனியார் இது அந்த அந்த இதுலலாம் சொல்லுவாங்க, வட மாவட்டங்கள்லாம் முதல்ல சொல்லுவாங்க, முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் சொல்லுவாங்க
ஏடிஎம்கே கூட பேசி வச்சுக்கிட்டு ஏடிஎம்கே அமைச்சர் வேறு தொகுதியில் நிற்பார், திமுக அமைச்சர் வேறு ஒரு தொகுதியில் நிற்பார், எழுத்தாளர் ஒரு கம்மியான வேட்பாளரை போடுங்க, இவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்கன்னு அப்போலேருந்து இந்த செய்திலாம் இன்னமும் உடச்சி சொல்லணும்னா கேசி வீரமணி, துரைமுருகன், மாப்பிள்ளை அந்த உறவு முறையில் இருக்காங்க. மாற்றி மாற்றி நிற்க வைப்பாங்க. 2 முறை வந்து ஜெயலலிதாவே நேரடியாக நிற்க வச்சாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனாலும் அதிமுக மட்டும் இல்லாமல் தாவேகா கூட இந்த வாட்டி அந்த மாதிரியான வேலைகள் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் அவராக விலகி போனாரா அப்படிங்கிற வாதம் இன்னும் போயிட்டு இருக்கு. தாவேகா சேர்ந்த ஒருத்தர் அண்ணா சொன்னது போல், இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஐபாக்லாம் சொன்னீங்க இல்லையா, இப்போ திமுக பல தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. வெற்றி பெற்றதுக்கு பின்னாடியும் ஐபாக் இருக்கிறதா கிளைம் பண்ணிக்கலாம் அவங்க. ஆனால் ஐபாக் இருந்ததுனால மட்டும் திமுக ஜெயிக்கல. அங்கே வந்து என்ன ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா ஆன்டி ஏடிஎம்கே வேவ் ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்போ லோக்சபா தேர்தலாகட்டும், அசம்பிளி தேர்தலாகட்டும். ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் அவ்வளோ கெட்ட பேர் இருந்தது, பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது பிடிக்கல. திமுகவுக்கு இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு திமுக வந்து கலரசியரை நல்லாவே பண்ணாங்க. அதுக்கு ஐபாக் நிறுவனமும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தோத்ததுக்கப்புறம் இப்போ பெண் நிறுவனம் இருந்தாங்க இல்லையா, சபரீசன் தலைமையில், அவங்க வந்து எப்படி இதில் வந்து கோட்டை விட்டாங்க. ஏன்னா அந்த பெண் நிறுவனம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் டிஎம்கே தான். இதில் என்ன தவறிட்டாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா, டிஎம்கே வந்து முழுசாக பெண் நிறுவனத்தை நம்பிட்டாங்க போல. ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்னது போல் வந்து இந்த முறை நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு அதீதமாக நம்பிக்கை கொடுத்ததே அவங்க தான் சொல்கிறாங்க திமுக தலைமைக்கு. அப்போ திமுக தலைமை வந்து யார்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னா தொண்டர்கள்ட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும். ஐபாக்கை வந்து எப்படி ஒரு பார்ட்டாக வச்சுருந்தாங்களோ, தலைமை வந்து ஒரு உற்சாகம் கொடுக்கும், ஒரு வழிகாட்டுதல் ஏதோ ஒன்று சொல்லும், அவ்வளோதான். கீழே இருக்கிற மாவட்ட செயலர் ஒரு மாவட்டத்துலேயும் அந்த கட்சிக்காரங்க, வேட்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும். நாம் போகிறப்ப நம்ம மதுரை ரிப்போர்ட்டர் அண்ணல் வந்திருந்தார் ஒரு இடத்துக்கு. அவர் தான் நம்ம கூட நின்று ஒரு இடத்துட்ட கேட்டார், என்ன பிரச்சாரம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. கடைசி 7 நாளில் தானே ஆரம்பிக்கணும், இப்போவே எதுக்கு அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு ஆமாம், அது ஒருத்தர் வந்து இவர்கிட்ட சொன்னார், அண்ணன்கிட்ட சொன்னார். ஏன்னா அது அவங்கெல்லாம் போகிறாங்க, அவங்க போவாங்க, நம்ம கடைசி ஒரு 7 நாளில் நல்லா நெருக்கமாக நல்லா பண்ணி ஒரு 3 நாளில் வைட்டமின் பாவை கொடுத்துட்டோம்னா அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சரியாயிடும். அப்போ தான் கடைசியாக இருக்கும். இப்போவே பண்ணிட்டோம்னா மறந்துடுவாங்க. ஆனால் நாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், தேர்தல் அறிவித்த நாள்லேருந்து, தேர்தல் தேதி அறிவித்த நாள்லேருந்து தேர்தல் நாள் இருக்குல்ல, வாக்குப்பதிவு கம்மியாக இருக்குன்னு நாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, கடைசி 7 நாள் போதும், ஆனால் தீவிரமாக இருக்கும் சொல்கிறாங்களான்னு. பிரச்சாரத்துக்கு கடைசி 7 நாள் எஃபெக்டாக இருக்கும். ஆனால் வேலைங்கிறது 5 வருஷம் பார்க்கணும்ல. அதில் சொதப்பிட்டாங்க, நிர்வாகிகளோட ஒரு டச்சில் இல்லாமல் போயிட்டாங்க, தொண்டர்களோட நெருக்கம் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் பிரச்சாரங்கிறது கடைசி 7 நாள் தானே எடுபடும். அந்த வாத பிரதிவாதம், சண்டை, பரபரப்பு இதெல்லாம் அந்த 7 நாளில் தானே முடிவடையும். ஆனால் 7 நாளில் முடிவடையும். ஆனால் இந்த தேர்தல் வந்து இல்லை, பிரச்சாரத்துக்கான நாட்கள் 7 நாள். இல்லை, பிரித்திவி சொல்றது கரெக்டு தான். 5 வருடம் ஆட்சி இருக்கும்போது நிர்வாகிகளை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருந்து எல்லாம் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற இதுவும் இருக்குது. 7 நாள் அப்படின்றது வந்து வீரியமாக கடைசி கட்ட பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. ஆனால் இந்த தேர்தல் பொறுத்தளவில் சோஷியல் மீடியா வந்து அதிகமான அப்பர் கண்ட் எடுத்துருச்சு. இப்போ சோஷியல் மீடியா பிரச்சாரம் வந்து தாவேக்கா வந்து முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சாரோ அப்போவே டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு நெரட்டிவ் வந்து அப்போவே செட் பண்ண 3 வருஷமாக பண்ணாங்க அவங்க சோஷியல் மீடியாவில். அந்த ஒரு வேகத்தை அதிமுகவும் சரி திமுகவும் சரி சோஷியல் மீடியாவில் காட்டலை. ஏன்னா அவங்க களத்தில் காட்டினாங்களே ஒழிய. இப்போ இது எப்படி இருக்குன்னு நேற்று நம்ம நிகழ்ச்சி டீ கடை நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மதிமாறன் இருக்கார் இல்லையா, திராவிட இயக்க எழுத்தாளர், அவர் சொன்னார்லன்னு நம்மள்ட்ட நிகழ்ச்சியில் பேசுகிறப்பே சொன்னார், ஆட்சி சரியாக இருந்துச்சு, கட்சி சரியாக செயல்படலை, கட்சியினுடைய அமைப்பு அங்கங்கே பிரச்சனையை ஏற்படுத்துனுச்சு. அதனுடைய தாக்கம் தான் அந்த தோல்வி. இருந்தாலும் செய்த நலத்திட்டங்கள் வழியாக எதிர்கட்சிங்கிற அந்த திட்டங்களை சரியாக கொண்டு போகல. அந்த திட்டத்தின் பயன் ஏன் கொண்டு போகல, அதாவது 1000 ரூபா வருதுப்பா, மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அவர் மதிமரன் சொன்னது அதுதான், நிறையா இருக்குது. அது அனுபவித்தது பூரா பெண்கள் தான் மேக்சிமம். ஆனால் அந்த பெண்கள் ஓட்டு பூரா தாவேக்காவுக்கு போயிருக்கு. இப்போ இந்த திட்டங்கள் பயன்களோ இல்லை எடுத்து சொல்லலை. இவங்க வந்து எல்லாம் 200 தலைமை ஒரு இது சொன்னிச்சில்ல, அதை நம்பியே கீழே இருந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஒரு கூட்டம் போட்டால் வந்து அதுக்கான ஒரு ஆட்களை தயார் செய்கிறது இல்லை. அதெல்லாம் நேற்று இதெல்லாம் சில விஷயம் சொன்னார்ல, அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகுதுன்னாரு அவன் பேச வைக்கிறதுக்கு. இவங்களும் வந்து இந்த கூட்டங்கிறதுலாம் சும்மா எக்ஸ்ட்ரா தான், தேர்தல் நேரத்தில் வைட்டமின் பாதான் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய அந்த மக்கள்கிட்ட போய் சேர்றது எப்போவுமே நம்ம பக்கம் வச்சுருக்கிறதுங்கிற முயற்சி அவங்க எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தாவேக்கா வேட்பாளரையும் இவங்க கவனிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி ஓட்டு விழுந்துருச்சு. அதுவும் சில இடத்துல சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் வந்து தாவேக்கா வேட்பாளரை வந்து நீ பேசாமல் இருப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவரும் பேசாமல் இருந்திருக்கிறாரு.
உனக்கு நான் எதாவது செய்கிறேன்னு. அவர் வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா கொஞ்சம் கடன் இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. எவ்வளோ கடன் நீங்களே அடைச்சிருக்கண்ணே அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டாங்க. தென் மாவட்ட அமைச்சரானா ஏதோ ஒரு அமைச்சர் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அடைச்சிட்டாரு. அவரும் சொல்கிறபடி பிரச்சாரத்துக்கெல்லாம் பெருசாக போகல. அந்த தாவேக்காவே போனோம் பிரச்சாரத்துக்கு ஒருத்தரும் பெருசாக போகல, வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு. அதிகமாக வெளியில் அதிகம் போகல. ஆனால் ரிசல்ட் அவருக்கு வந்துருச்சு. அவர் போய் தூங்கிட்டு இருக்கோம், எழுப்புறாங்க, நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னு. அவர் அதிர்ச்சி ஆகிட்டாராம். அதிர்ச்சி ஆகி அப்புறம் வந்திருக்கிறாரு, வந்து அமைச்சரை பார்த்துருக்கிறாரு. அமைச்சருக்கு ஒன்றும் சொல்ல முடியல, என்ன சொல்கிறது, உன் மேலும் தப்பு இல்லை, நீனும் பிரச்சாரமும் பண்ணல, கரெக்டாக தான் இது வந்துருச்சு, சரிப்போ எந்த பிரச்சனையும் பண்ணாத போ அப்படின்ட்டாராம். அவருக்கு லாபம் தான் அது. எல்லா கணக்கையும் மீறி நடந்திருக்கு. ஏன்னா இதில் துறைமுகம் தொகுதியில் ஸ்டாலின் நிற்கிறார் அப்படிங்கிற தகவலும் பரவிட்டு இருக்கு. துறைமுகத்தில் இவரால் தான் தோத்தார், சேகர்பாபு தான் காரணம் ஸ்டாலின் குளத்தூரில் தோக்கிறதுக்கு அப்படிங்கிற விமர்சனத்தின் காரணமாக நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், அண்ணனை நிற்க சொல்லுங்கள், நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு இவர் சொன்னதாகவும், இல்லை திருச்சி கிழக்கில் நிற்க சொல்லுங்கள் அப்படின்னு திருச்சியில் அவர் அன்பில் மகேஷ் தீர்மானமே போட்டு வச்சிருக்காரு. நேற்றுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்பில் மகேஷ் தான் வெயிட் பண்ணுறாங்க திருச்சி கிழக்கில். இல்லை, அன்பில் மகேஷ் வந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கம்மி, ஆனால் ஸ்டாலின் வந்தாருன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். இல்லை, அது இடைத்தேர்தல் போது ஆளுங்கட்சிக்கு அதுதான் சிக்கல். விஜய் வெற்றி பெற்ற தொகுதியில் போய் ஸ்டாலின் நிற்க முடியுமா, அந்த சிக்கல் இருக்கு. அதுவும் இல்லாமல் இடைத்தேர்தலில் நின்று வென்று இப்போ என்ன ஆக போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த நிறைய சிக்கல் போயிட்டு இருக்கு. முதல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க திமுக அப்படிங்கிற ஒரு குழப்பமும் உள்ள. முதல்ல நீங்க சொன்னது போல கட்சி ரீதியா என்ன காரணத்தை கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளையும் இது பண்ணா மட்டும்தான் ஆட்சி ரீதியாக எதிர்க்கட்சி செயல்பட முடியும். அதனால ஸ்டாலின் வந்து 36 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறதா முன்னாடி பேசணும் இல்லையா. அது ஒரு பக்கம் அந்த குழு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பயணிச்சு திமுக நிர்வாகிகள்கிட்ட தோல்விக்கான காரணத்தை குறித்து ஆராய்ந்து ஸ்டாலின் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்படி அதிமுக பக்கம் போகும்போது அந்த குழுவில் ஒரு கூடுதல் தகவல் ஆனால் அந்த குழுவும் இப்போ சொல்கிறவங்க என்னன்னா அந்த குழுவும் நேர்மையானதாக இருக்கணும் அதையும் சொல்லியிருக்கிறாரு. அவங்க நிர்வாகி அந்த கட்சிக்காரங்களை பேச விட்டு பொறுமையாக இருந்து அவங்க கருத்துக்களை கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரும் அதை அப்படியே கொண்டாந்து கொடுங்க, என் மேலேயே குறை சொன்னாலும் வந்து சொல்லுங்கள், என்னையே எதை சொன்னாலும் சொல்லுங்கலாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த குழு தான் பார்த்து செய்யணும். ஏன்னா இப்போ கோட்டை விட்டாங்கள்ல, தேர்தலில் கோட்டை விட்டாங்கள்ல சில பேர், அந்த மாதிரி உள்ளவங்க அந்த குழு எந்திருக்கக்கூடாது. ரெண்டாவது இந்த குழு இப்படி போகுது, மாவட்ட வாரியாக போகுது அப்படின்னா அதுக்கு வந்து தலைமையிலேருந்து டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்பணும். ஆனால் அந்தந்த மாவட்ட செயலாளர் தான் டிக்கெட் போடுறதாக தகவல் சொல்லப்படுது. அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் எப்படி நடந்துக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழு அறிக்கை தயார் பண்ணி கொடுக்கும். அதான் இப்போ நானும் சொன்னேன். அந்த சிக்கல் மறுபடியும் சொல்றத பார்த்தா குழு போட்டே வேஸ்ட் தானோ, அந்த மாதிரி சிக்கல் இப்போ பேசப்படுது இல்லை இப்போ. ஏன்னா கட்சி தலைமை போட்டு கொடுத்துன்னா அவங்க நேர்மையாக இருக்க போகிறாங்க. அப்போ கீழே அடிமட்ட லெவலில் நல்லா கவனிச்சாங்க அப்படின்னா அவங்க அகேன்ஸ்டாக கொடுக்க மாட்டாங்க ரிப்போர்ட். அந்த மாதிரி சிக்கலும் இருக்குன்னு திமுகவினரே பேசிட்டு இருக்காங்க. ஆஃபீஸாக ஒத்துக்கு தான் வேணும். அப்போ என்னதான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி இது பண்ணாலும் உண்மையான காரணங்கள் வந்து கடைசி தலைமைக்கு போகாதோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யணும் திமுகக்குள்ள. ஆனால் 75 வருஷமா திமுகவுக்கு அட்வைஸ் தான் பலரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தோத்துருவீங்க, அப்படின்னு ஜெயிச்சிருவீங்கன்னு அது திமுகவுடனும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் திமுக பாடங்கத்து மீண்டும் வந்து எழுந்து வந்திருக்கு. இந்த முறையும் அப்படி எழுந்து வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் விஜய் தரப்பில் சொல்றாங்க இது வந்து நீங்கள் வந்து 2 வருஷம் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு உங்களை தோக்கடிச்சிட்டோம், இது வந்து மற்ற வெற்றிகள் மாதிரி மற்ற தோல்விகள் மாதிரி இது கிடையாது, எங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது, நீங்கள் இனிமேல் வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த 2500 ரூபா ஏன் போடாமல் வச்சுருக்காங்கன்னா, ஒன்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலை விட்டு இந்த பணம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு தாவேக்கா வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த பேர்லேயே போடுறதா வேறு பேர் மாத்திரம் என்ன, அதுவும் ஓடிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இப்போ கலைஞர் பூங்கா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சென்னையிலே இருக்குது. அப்போ அந்த பெயரெல்லாம் விஜய் அப்படியே அனுமதிப்பாரா, மாற்றுவாரா? அம்மா உணவகம்லாம் இருக்குது, அதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாரு? தெரிஞ்சு அதெல்லாம் தொடமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவர் வந்து இப்போ இருக்கிற திட்டங்களை வந்து அப்படியே தொடரட்டும்ன்ற மைண்ட் செட்டில் தான் தொடரட்டுங்கிற தாண்டி அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அது அம்மா உணவகம் வந்து ரொம்ப படுபாத நிலைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அந்த இட்லி போடுறதுல கூட சிக்கல் வருது. ஏன்னா அந்த எரிபொருள் சிக்கல் பல விஷயம் காரணமாக அவங்களால அந்த விலைக்கு தர முடியல. அப்போ இதெல்லாம் ஒரு சரி பண்ணணும். அதுதான் பலரையும் வந்து வாட வைக்குது அம்மா உணவகம். இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பண வசதி இல்லாத பலரையும் வந்து அதை வாழ வச்சுட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய திட்டம். அதை விஜய் என்னவா எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அதிமுக பக்கம் பேசும்போது இன்னும் யாரும் தோல்விக்கு பொறுப்பேற்கலை. அந்த தோல்விக்கு பொறுப்பேற்காம தான் வந்து யார் தலைமையில் தோல்வியை கட்டுறது, யார் வந்து அமைச்சராகிறதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கோஷ்டி மோதல் என்பது பரிவட்டம் கட்டினா யாரு தலையை நீட்டுறாங்களோ அவங்க தான் இதையும் தலையை நீட்டி வாங்கிக்கணும்.
இப்போ என்னன்னா காங்கிரஸ் ஒரு ஒரு புதிய ஒரு குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அதிமுகவை சேர்த்துக்காதீங்க, விஜய்கிட்ட சொல்றாங்க போல, அதிமுகவை சேர்த்துக்காதீங்க, அதிமுக அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு. பக்கத்துலைக்கு பாயசம் போடாதீங்கிறாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, இந்த ஒரு உங்களோட மேண்டேட் வந்து உங்களுக்காக மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களே ஒழிய அதிமுகவை திமுகவை நிராகரிச்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நிராகரிக்கப்பட்ட கட்சியிலிருந்து எப்படி நீங்க அமைச்சரா சேர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி நீ வந்து எதுக்கு வந்து காத்திருக்க செட் ஆகும். இப்ப நீ ஒண்ணு திமுக கூட்டணி மக்கள் திமுகவை மக்கள் நிராகரிச்சிருக்காங்க, திமுக கூட்டணில காங்கிரஸ் பயணிச்சிருக்கு. அப்ப நீங்க மட்டும் 5 பேருக்கு அமைச்சர் பதவி கேட்ட என்ன அர்த்தம்? அந்த லாஜிக் அங்க இடிக்குது இல்ல. திமுக மக்கள் முதல்வராக அல்லது ஆட்சிக்கு வர நிராகரிச்சிருக்காங்க. ஆனா இதை வந்து காங்கிரஸ் சொல்றதுக்கு என்ன தகுதின்னு அண்ணன் கேட்கறது சரிதான். கரெக்ட் தான், அண்ணன் கேட்கறது சரிதான். இப்போ நீங்க திமுக பயணிச்சீங்க, கார்த்தி சார் என்ன சொல்றாரு, 5 பேருக்கு அமைச்சர் கேட்கிறாரு விஜய்கிட்ட கார்த்தி சிதம்பரம் 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும். அப்ப திமுக பேரை வச்சுக்கிட்டு 5 பேர் கேட்டீங்கன்னா விஜய்கிட்ட தெளிவா எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆமா, செங்கோட்டையன் எடுத்து சொல்லியிருப்பாரு. இன்னும் காங்கிரஸ் வந்து தனியாக அது ஒரு தலைமையில் வந்து ஒரு அணி அமைச்சர் தேர்தலை சந்திக்க போகிறது கிடையாது தமிழ்நாட்டில். அது இத்தனை நாள் திமுகவை நம்பி இருந்தது, இனிமே வந்து நம்மளை நம்பி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் வேறு அவங்க அடுத்த டார்கெட்டே தமிழ்நாடு தானே, இல்லை எல்லாம் மற்ற தென் மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சாச்சு. இது ஒன்று தான் மிச்சமாக இருக்குது, இதையும் நம்ம பவரை மறுபடியும் ரீகெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சீட்டை குறைச்சிக்கிட்டே வராங்களே, எங்கிட்ட அவங்க எதுவுமே ஜெயிக்கிறாங்க. அதுக்கு அல்புகாரி நேரத்தி நம்மகிட்ட சொன்னார்ல, அதான் தலைவர்கள் தான் அதிகம், தொண்டர்கள் இல்லை. வேலை செய்ய ஆள் இல்லாமல் தலைவர்கள் மட்டும் இருந்தால் அப்புறம் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? இல்லை, இப்போ தனித்து அவங்க வரணும் அப்படின்னா போன தேர்தலில் 18 ஜெயிச்சாங்கல்ல, இந்த வாட்டி 40 தான் ஜெயிச்சிருக்கணும், இந்த வாட்டி 5 தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் எப்படி தனித்து அவங்க ஆட்சி வர முடியும்? அதில் கூட்டணி ஆட்சியோட தான் காங்கிரஸ் பயணிக்கும்ன்றது தமிழ்நாட்டில் அளவுக்கு அதுதான் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து அது தலைமையில் எல்லாம் இங்கே ஒன்றும் வராது பெருசாக, ஏடிஎம்கே அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இப்போ 29 வாங்கி 5 தான் அங்கே சேர்ந்துருக்காங்க. அவங்க கற்றுக்கிட்டு இருக்கட்டும், அவங்க அப்படியே வைங்க, நாம் இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ரெண்டாவதுண்ணே, இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, அதாவது பிளவுபட்ட அதிமுக, வேலுமணி தலைமையிலான அதிமுக வந்து விஜய் சரியாக கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இந்நேரம் ஒழுங்கான மரியாதை கொடுத்து அவங்கள வந்து இணைச்சு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க ஊழல் சக்தி எப்படி இடம் தராருங்கிற பிரச்சனை ஏற்பட்டதுனால அப்படியே அமைதி காக்கிறாரு விஜய்ங்கிறதுனால வேலுமணி கூட போன பலரும் வந்து எடப்பாடி பக்கம் யூட்டன் போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக கேசி வீரமணி, பெஞ்சமின், இவங்கெல்லாம் மறுபடியும் யூட்டன் போட்டு வர மாதிரி தெரியுது. இது வந்து அந்த கூடாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்திருக்கு. வெயிட் பண்ணுங்க, வாங்கி தர்றோம், ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒருவேளை விஜய் அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலும் ஒரு 5 பேருக்கு தருவார், அது உங்களுக்கு தான் லாபம், அதில் நாங்கள் வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, எடப்பாடியை பக்கத்துக்கிட்டு உள்ளதும் போச்சு நாங்கள் உட்காந்துருக்க முடியாதுன்னு அவங்களுக்குள்ளேயே இன்னொரு அணி உருவாகிட்டு இருக்கு. எத்தனை அணி விஜய் லேட் பண்ண அதிமுக அந்த தரப்பு இருக்காங்க, சண்முகம் தரப்பு, அவங்க வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. முன்னாடி 8ன்னாங்க, 10 அமைச்சர் கேட்குறாங்க. இப்போ விஜய் வந்து 10 பேர் கொடுங்கன்னு சொல்லிட்டு டிமாண்ட் 7 to 10 கேட்குறாங்க. 7 கொடுத்துருங்க, 10 வரைக்கும் எதிர்பார்க்குறோங்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்றது என்ன போனாலும் எஸ்பி வேலுமணிக்கும் பழனிசாமிக்கும் அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா அப்படிங்கிறது. பேப்பர் நாளிதழ் வந்தது இல்லை, நிறுவனர் எடப்பாடி பழனிசாமி இருந்தது. நாம் பேசுனதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மாறிடுச்சு. இப்போ இவர் சொல்கிறாரு, போங்கன்னு சொல்லாதீங்க, வாங்கன்னு கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து வருமா என்னன்னு தெரியல. இவங்களும் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்றது, நான் உனக்கு பார்த்துக்கிறேன், உன் செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாரு ஒழிய, மற்றபடி உணர்வுபூர்வமாக இங்கே வந்து என்ன தான் காசு கொடுத்தாலும் எத்தனை நாள் இருப்பாங்க காசு கொடுக்குறவங்க? கட்சி மேலே ஒரு பற்று, கட்சி நல்லா இருக்கணும், கட்சி தலைமை நல்லா இருக்கணும், இப்படி இதெல்லாம் நினச்சி தானே போகிறவங்க அப்படி தானே போவாங்க. பணம் கொடுத்தா எத்தனை நாள் இருப்பாங்க? ஆமாம், காங்கிரஸ்க்கு உள்ளே தான் குழப்பம் இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கேயும் குழப்பம் இருக்குது. திமுகவில் இருந்த வரைக்கும் திமுகவில் பெரிய குழப்பம். இங்கேருந்து வேகமாக போய் தாவகாக்கு வலிந்து போய் ஆதரவு கொடுத்தாங்க, கொடுத்தண்ணிலேருந்து தாவகாக்கு பிரச்சனை வந்துடுச்சு. ஆளுநர் ஆட்சியம் கிடைக்கல. காங்கிரஸ் என்ன பயம் வந்துருச்சுன்னா, காங்கிரஸ் போனப்போ பரபரப்பாக இருந்துச்சு, அன்றைக்கி அந்த ஒரு நாள் 2 நாள் பரபரப்பாக இருந்தது, மீடியா பூரா அங்கே இருந்தது. ஏடிஎம்கே போனோடனே காங்கிரஸ் ஒன்று இருக்கா இல்லையானே தெரியல. அந்த இடத்துல காங்கிரஸுக்கு பிடிக்கல அதிமுக வந்தது. நீங்க எதுக்கு எங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பிரச்சனை. அதான் ஃபுல்லாக அதிமுக இத்தனை பேர் வந்தோடனே காங்கிரஸ் இருக்கிறது தெரியல, இருக்கிறது தெரியல. அதிமுக காரங்க கேட்கறது நியாயம் தானே. வேலுமணி கேட்குறாரு, காங்கிரஸ் அவர் 5 எம்எல்ஏ வச்சுட்டு நீங்கள் 2 அமைச்சரவை தரங்குறீங்க, நாங்கள் 25 எம்எல்ஏ வச்சுருக்கோம், எங்களுக்கு எப்படி நீங்கள் 5 தருவோன்னு சொல்லலாம், கூட கொடுங்க, 8 கொடுங்க, 10 கொடுங்கன்னு இந்த 5க்கு 2ன்னா 25க்கு அதான் சொல்றேன் 10 வேணும். அது கேட்க தானே செய்வாங்க, கூடுதலாகவே கேட்பாங்க. இப்போ ஒன்றும் விஜய்க்கு அது நல்லது அப்படின்னா இல்லை, அங்கே குறைச்சி அங்கே எனக்கு குறைச்சுன்னா அங்கேயும் குறைச்சிரு ஒரு அப்படின்னு சொல்லுவார். இதில் இவரோட எம்எல்ஏ கணக்கை வச்சு ராஜ்யசபா சீட்டு யார் போலாங்கிற பேச்சும் ஓடிட்டு இருக்கு. இதில் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் அதில் தர்றோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையும் இப்போயே ஓடிட்டு இருக்கு. மாற்றம்னு வந்துட்டு திமுகவுக்கான மாற்றமாக இருக்கிறாங்களா அல்லது தமிழ்நாட்டுக்கான மாற்றமாக இருக்க போகிறாங்களாங்கிறதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.